ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்னோட பூஜை கேபினெட் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு எப்படி நான் டீப் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா வால்லே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கேபினெட் தான். இதில் வந்து வெறும் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். இதுல வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் வந்து போட்டிருக்கேன். மேல வந்து ஹூக் வந்து குடுத்துருக்கேன். ஏன்னா மாட்டுறதுக்கு எதுவுமே வந்து ப்ரொவிஷன் வந்து கிடையாது. அதனால இந்த மாதிரி ஹூக் வந்து நான் வந்து மாட்டி வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா, ஓம் சிம்பிள் வந்துட்டு நான் உடன் இதுல வந்துட்டு இருக்கு. அது வந்து நான் Amazonல வந்து வாங்கி, அத வந்து கிரிப் டேப் யூஸ் பண்ணி ஒட்டி வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகா டெக்கரேட் பண்ணும்போது ரொம்பவே வந்து சூப்பரா வந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து பிளெயினா வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த ஒயிட்டா மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. இந்த ஓம் சிம்பிள் போட்டோனே என்னோட பூஜை கேபினெட்கே வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் லுக் வந்து கிடைச்சது. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நான் வந்துட்டு அழகா ஃப்ளவர்ஸ் வந்து வச்சு அங்க மாட்டிட்டேன். தென் வந்து கிரிப் டேப் வந்து யூஸ் பண்ணி தான் இத வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப் டேப்ப யூஸ் பண்ணி மேல வந்து பார்த்தீங்கன்னா, அழகா தோரணம் மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத வந்து ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ்லயே வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா ஹேங் பண்ணி கொஞ்சம் ஒட்டுறதுக்காக. ஸோ பிளெயினா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பூஜை கேபினெட் வந்துட்டு அந்த அளவுக்கு லுக்கா வந்துட்டு இருக்காது. ஸோ நம்மளோட கேபினெட் சின்னதா இருந்தாலும் கூட, நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சீங்க அப்டின்னா, ரொம்பவே வந்து சூப்பர் அண்ட் ரிச்சா வந்துட்டு இருக்கும். ஸோ இதோட லுக் வந்து பாருங்க, வேற லெவல்ல மாறிருச்சு. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சாமி படம் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சாமியுமே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த சாமி படத்த வந்து நடுவுல வந்து வச்சுக்கிறேன். ஸோ சின்ன கேபினெட்டா இருக்கங்காட்டி நான் வந்து ரொம்ப நாளா இந்த தியா ஸ்டாண்ட் வந்து வாங்கணும்னு நெனச்சேன். இது பிராஸ்ல தான் வந்துட்டு இருக்கும் இந்த ஸ்டாண்டு. இந்த இதுல வந்துட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்னர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற குட்டி, குட்டி சாமிகளும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த தியா ஸ்டாண்ட் வந்து வச்சேன். ஸோ அந்த ஓம் சிம்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்துட்டு பொட்டெல்லாம் வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மயிலறகு வந்து வச்சிருக்கேன். எப்பவுமே பூஜை அறையில வந்துட்டு மயிலறகு வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மயிலறகுல வந்துட்டு தூசி வந்துட்டு இல்லாம நம்ம வந்து கிளீன் பண்ணி வந்து வச்சுக்கணும். இந்த ஓம் தியாஸ் இதுல முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டு வச்சா நமக்கு வந்து அப்படியே அந்த கரை மாதிரி ஆயிரும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, செல்லோ டேப்ப வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பொட்டு வைக்கணுமோ, அந்த இடத்துல வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேல வந்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த உடன் இதுல வந்து கரை வந்து பிடிக்காது. விளக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ விளக்கு வந்து நான் சென்டர்ல இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சங்கு வந்து வச்சிருக்கேன். இது வந்து வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் வந்து வைக்கிறேன். ஏன்னா நான் அதுல வந்து தண்ணி ஊத்தி வந்து வைப்பேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நமக்கு கீழ வடிஞ்சிரும். ஸ்டாண்ட் இல்லாம வச்சீங்கன்னா. விநாயகர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி எல்லா தாயாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொன்னா வந்து வச்சுக்கிறேன். ஸோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த சின்ன இடத்துலயே வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆயிருச்சு. ஸோ வாராகி அம்மனையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வச்சுக்கிறேன். வாராகி அம்மன் வந்துட்டு பிராஸுங்காட்டி நல்லாவே வந்து வெயிட்டா வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்ட்ல வந்து வைக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டான ஒரு மண வந்து வச்சு, அதுல வாராகி அம்மன் ஒரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, பிராஸால செய்யப்பட்ட நம்ம லட்டு கிருஷ்ணாவும் வந்து வச்சுக்கலாம். ஸோ சாமியோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு ப்ளூ கலர்லயே வந்து போட்டு அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு எல்லா சாமிக்குமே வந்துட்டு ப்ளூ கலர் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஸ்படிகலிங்கம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, நர்மதலிங்கம். ஸோ நர்மதலிங்கம் வந்துட்டு அ நம்ம வந்து நடுவுல வந்து வச்சுக்கலாம். ஸோ அதோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் செப்பரேட்டா Amazonல வந்து வாங்குனேன். இந்த நர்மத லிங்கம் வந்து தனியா வந்து வாங்குனேன்.
அடுத்தது துளசி மாடம் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து சில்வர்னால செய்யப்பட்ட துளசி மாடம். எல்லா பக்கத்துலயும் வந்து பொட்டு வந்து வச்சுட்டு, நம்ம சாமி பக்கத்துல வந்து வச்சுக்கிறேன். ஸோ சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பூக்கள் வச்சு அலங்காரம் வந்து பண்ணிக்கிறேன். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூ வந்துட்டு நெறையாவும் வந்து போட முடியும். இந்த மாரி சிங்கிளாவும் வந்து வைக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விளக்குக்கு வந்துட்டு நான் எப்பவுமே ஒரு ரூ. 5 காயினும், அதுக்கப்புறம் வந்து இந்த விளக்கு திரி ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். அத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ நார்மலா வந்து வைக்கும்போது, அந்த விளக்கு எரியிற பக்கம் வந்து கொஞ்சம் கரி பிடிச்ச மாரி ஆகுது. ஸோ இது வந்து நடுவுல வந்து திரிய வந்து வச்சுட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து வாங்குனேன். சங்குல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. ஸோ நெறையா வந்து ஊத்துனீங்கன்னா, நமக்கு அப்படியே வடிஞ்சிரும். ஸோ பார்த்துட்டு நம்ம ஊத்திக்கணும். இந்த சங்குல வந்து பார்த்தீங்கன்னா, காயின் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது வந்துட்டு பூ வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட துளசி அந்த மாரி இருந்தனாலும், நம்ம துளசி வந்து போட்டுக்கலாம். டெய்லியுமே வந்துட்டு சங்குல இருக்க தண்ணிய வந்து மாத்திருங்க. ஸோ இப்ப வந்து விளக்கு வந்து ஏத்திக்கலாம். நம்ம பூஜை அறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2, 3 சாமி வந்து புதுசா வந்து வந்திருக்காங்க. ஸோ நர்மதலிங்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி தாயார் எல்லாமே வந்துட்டு புதுசா வந்துட்டு நான் வந்து வாங்கி வந்து வச்சிருக்கேன். ஸோ எல்லா சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் வந்து பண்ணி தான் வந்து என்னோட பூஜை அறைக்குள்ள நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊதுபத்தி வந்து காமிச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் என்னோட டெய்லியும் வந்து பூஜை வந்து போகும். அடுத்தது வந்து நம்ம பூஜை அறையில கண்டிப்பா அந்த கண்ணாடி வந்து வைக்கணும். கண்ணாடி முன்னாடி நம்ம எது வச்சாலுமே அது வந்து டபுள் மடங்கு பெருகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து காயின்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். காயின், நோட் அந்த மாதிரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு பல மடங்கு பணம் வந்து பெருகுறதுக்காக வந்து வச்சுக்கோங்க. அரிசி, பருப்பு அதெல்லாமே வந்து பூஜை அறையில வந்து கண்டிப்பா வந்துட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் குபேர பானம் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ அது உன்னி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பூஜை ரூம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட கேபினெட்டே வந்து ரொம்ப சின்னது. அதுல வந்து எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு சேவ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.